வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தலைப்பு கால்பாடர் பாலிப்ஸ், அதாவது பித்தப்பை பாலிப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் கால்பாடர் பாலிப் என்று வந்திருக்கிறது. இது புற்றுநோயா? பித்தப்பையில் பாலிப் இருந்தால் உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டுமா? எத்தனை இருந்தால் ஆபத்து? கால்பாடர் பாலிப் இருந்தால் என்ன உணவு சாப்பிட வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் பலருக்கும் இருக்கும். உண்மையில் கால்பாடர் பாலிப்பு அனைத்தும் புற்றுநோய் அல்ல. பல பாலிப்புகள் தீங்கற்றவையாக இருக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட அம்சங்கள் இருந்தால் மருத்துவர் நெருக்கமான கண்காணிப்பு அல்லது அறுவை சிகிச்சை பரிசீலிக்கலாம். இந்த வீடியோவில் மிகவும் எளிமையாக நம்ம புரிந்து கொள்ளும்படி சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கால்பாடர் அப்படின்னா என்ன? முதல்ல கால்பாடர் பித்தப்பை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ தான் அடுத்துள்ள இது உங்களுக்கு புரியும். பித்தப்பை என்பது கல்லீரலின் கீழ்ப்பகுதியில் இருக்கும் சிறிய பை போன்ற உறுப்பு. கல்லீரல் தயாரிக்கும் பையில், அதாவது பித்த நீர் இதில் சேமிக்கப்படுகிறது. நாம் உணவு சாப்பிடும்போது, குறிப்பாக கொழுப்பு நிறைந்த உணவு சாப்பிடும்போது பித்த நீர் சிறுகுடலுக்குள் வெளியேறி கொழுப்பு ஜீரணிக்க உதவுகிறது. அதனால் கால்பாடர் நமது செரிமான அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ கால்பாடர் பார்த்துட்டோம். இப்போ கால்பாடர் பாலிப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கால்பாடர் பாலிப்புன்னு சொல்கிறது, கால்பாடரின் உள் சுவரிலிருந்து உள்ளே நோக்கி சிறிய வளர்ச்சி அல்லது புரோஸ்டிஷன் உருவானால் அது கால்பாடர் பாலிப் என்று அழைக்கிறோம். இது ஒரு தனி நோய் அல்ல, பல்வேறு காரணங்களால் உருவாகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. சில பாலிப்புகள் கொழுப்பு சேர்வதால் ஏற்படலாம், சில உண்மையான திசு குரோத்தாக இருக்கலாம். ஆனால் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் கால்பாடர் பாலிப் என்று வந்தவுடன் உடனடியாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கால்பாடர் பாலிப்பும் கால்ஸ்டோனும் ஒன்றா அப்படின்னா இல்லை. இந்த கால்ஸ்டோன் பித்தப்பை கல் என்பது பித்தப்பைக்குள் உருவாகும் கல் போன்ற ஒரு படிவம். ஆனால் பாலிப் என்பது பித்தப்பையின் சுவரிலிருந்து உள்ளே தோன்றும் வளர்ச்சி. அல்ட்ராசவுண்டில் இரண்டும் சில நேரங்களில் குழப்பமாக தோன்றலாம். எனவே சரியாக மதிப்பிடுவது முக்கியம். இந்த கால்பாடரின் பாலிப்பின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளாக பிரிக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் பாலிப்ஸ், இது பொதுவாக வகைகளில் ஒன்று. பித்தப்பை சுவரில் கொழுப்பு சேர்வதுடன் தொடர்புடையதாக இருக்கலாம், பெரும்பாலும் தீங்கற்றவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடினோமஸ் பாலிப்ஸ், இது உண்மையான திசு குரோத், சிலவற்றில் புற்றுநோயாக மாறும் அபாயம் இருக்கக்கூடும். அதனால் அளவு மற்றும் பிற ஆபத்து காரணிகள் முக்கியம். இன்ஃப்ளமேட்டரி பாலிப்ஸ், அலர்ஜியின் தொடர்புடைய வளர்ச்சிகள். பிற அரிதான வகைகள், சில அரிதான பெனிகின் அல்லது மேலிக்னன்ட் லெசன்ஸ் பாலிப்பு போல தோன்றலாம். இந்த கால்பாடர் பாலிப்பு ஏன் ஏற்படுகிறது? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாலிப்பிற்கும் ஒரு காரணம் கிடையாது. சில பாலிப்புகள் கொலஸ்ட்ரால் டிபோசிஷன், கிளாடர்பால் இன்ஃப்ளமேஷன், திசு சேஞ்சஸ், அடினோமஸ் குரோத் போன்ற காரணிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். இதற்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம், பல கால்பாடர் பாலிப்ஸ் எந்த அறிகுறியுமே ஏற்படுத்தாது. பலருக்கு இது வேறு காரணத்திற்காக செய்யப்படும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்படுகிறது. சிலருக்கு மேல் வயிற்று பகுதியில் டிஸ்கம்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் வயிற்று வலி இருந்தால் அது பாலிப் காரணமாக தான் என்று முடிவு செய்ய முடியாது. கேல்ஸ்டோன், கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஆர்டி, பான்கிரேட்டிக் ப்ராப்ளம் போன்ற பல காரணங்களும் வயிற்று வலியை ஏற்படுத்தும். அப்புறம் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. வலது மேல் வயிற்று பகுதியில் தொடர்ந்து வலி, உணவுக்கு பிறகு வயிற்று டிஸ்கம்பர்ட், தொடர்ந்து குமட்டல், வாந்தி, காய்ச்சல், கண்கள் அல்லது தோல் மஞ்சள் நிறமாகுதல், காரணமில்லாத உடல் எடை குறைதல். குறிப்புன்னு நான் சொன்னது, இவை இந்த கால்பாடர் பாலிப்புக்கு மட்டும் குறிப்பிட்ட அறிகுறிகள் இல்லை. நான் யாருமே சொன்னேன் பார்த்தீங்களா? கால்ஸ்டோன், கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஆர்டி, பான்கிரேட்டிக் ப்ராப்ளத்துக்கும் இதே மாதிரி உள்ள அறிகுறிகள் தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அல்ட்ராசவுண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்பாடர் பாலிப்பை கண்டறிய பொதுவாக அல்ட்ராசவுண்ட் பயன்படுத்தப்படுகிறது. அல்ட்ராசவுண்ட் மூலம் மருத்துவர்
பாலிப் இருக்கிறதா, அதன் அளவு என்ன, எத்தனை பாலிப்ஸ் உள்ளது, சுவருடன் அல்லது எவ்வாறு இணைந்துள்ளது, அது வளர்கிறதா போன்ற விஷயங்களை மதிப்பிட முடியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிப் அளவு ஏன் முக்கியம் அப்படின்னா, கால்புட்ரு பாலிப் மதிப்பீட்டின் அளவு ஒரு முக்கியமான அம்சம். பொதுவாக சிறிய பாலிப்புகள் அதிகமாக பென்குயினாக இருக்கலாம். அளவு அதிகரிக்கும் போது மால்கினேட் பொட்டாசியல் குறித்து மருத்துவர்கள் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் அளவு மட்டும் வைத்து புற்றுநோய் என்று முடிவு செய்ய முடியாது. பாலிப்பின் வடிவம், வளர்ச்சி, நோயாளியின் வயது மற்றும் பிற ஆபத்து காரணிகளையும் மருத்துவர் கணக்கில் எடுத்துக்கொள்வார். ஸோ இதுதான் இந்த பாலிப்பின் அளவு ஏன் முக்கியம்னு சொல்கிறதுக்கான காரணம். இந்த 5 சிலவங்க டாக்டர் சொல்லுவாங்கல்ல, 5 mm, 6 mm, 8 mm, 10 mm என்றால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதை பற்றி இணையத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு அளவுக்கும் ஒரே சிகிச்சை என்று சொல்ல முடியாது. மருத்துவர்கள் பார்க்க வேண்டியது பாலிப் சைஸ் பார்ப்பாங்க, க்ரோத் ஓவர் டைம், ஷேப்பு, நம்பர் ஆஃப் பாலிப்ஸு, கால்புட்ரல் வால் அப்பியரன்ஸு, சிம்டம்ஸு, பேஷண்ட்ஸ் ஏஜ், பிற ரிஸ்க் ஃபேக்டர். எனவே தான் உங்கள் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் குறிப்பிட்ட அளவு வந்தால் அதை கேஸ்ட்ரோஎன்ட்ரோகாலஜிஸ்ட் அல்லது சர்ஜனுடன் விவாதிப்பது சிறந்தது. ஸோ இதெல்லாமே டாக்டரு நமக்கு பரிந்துரைக்கிறது. பாலிப்பு வளர்கிறதா? இந்த தலைப்பை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து முடிவு செய்வதை விட சில சந்தர்ப்பங்களில் முந்தைய ஸ்கேன்களுடன் ஒப்பிடுவது மிகவும் முக்கியம். உதாரணமாக முதல் ஸ்கேனில் 5 mm, அடுத்த ஸ்கேனில் 7 mm, அடுத்த ஸ்கேனில் 9 mm என தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டு இருந்ததுன்னா மருத்துவர் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. ஸோ அதை உங்களுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. இது யாருக்கு அதிகமாக கவனம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நோயாளிகள் மேலிக்னட் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடியதால் மருத்துவர் நெருக்கமான மதிப்பீட்டை பரிசீலிப்பாங்க. உதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களோட வயது, அப்புறம் பெரிய பாலிப்பு, பாலிப்போட வளர்ச்சி, சிசல் மோர்ஃபாலஜி போன்ற சில இமேஜிங் ஃபீச்சர்ஸு, ஒரு குறிப்பிட்ட கால்புட்ரு கண்டிஷன்ஸு, பிரைமரி ஸ்காலரோசின் ஸ்கோலட்டினஸ் போன்ற குறிப்பிட்ட நோய் நிலைகள், இவை அனைத்தும் மருத்துவர் ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு வருவார். அந்த முடிவை வச்சு தான் உங்களுக்கு என்னன்னு உள்ளதை டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கால்புட்ரு பாலிப் புற்றுநோயான்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கால்புட்ரு பாலிப் இருந்தாலே அது கேன்சர்னு நீங்கள் பயப்படாதீங்க. பல பாலிப்புகள் பிகினிங். ஆனால் சில உண்மையான நியோபிளாஸ்டிக் பாலிப்ஸில் தான் கேன்சரஸ் சேஞ்ச் ஏற்படும் அபாயம் இருக்கலாம். அதனால் பயப்பட வேண்டாம், ஆனால் அலட்சியமும் பண்ணாதீங்க என்பது நீங்கள் முதல்ல மனதில் வைத்து இருந்தோம். இந்த உடனே சிலவங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும். சில சூழ்நிலைகளில் மருத்துவர் கொலோனோஸ்கோபி, கால்புட்ரு ரிமூவல் சர்ஜரியை பரிசீலிப்பாங்க. இதற்கான முடிவு பாலிப் சைஸு, க்ரோத், இமேஜிங் அப்பியரன்ஸு, சிஸ்டம்ஸு, பேஷண்ட்டோட ரிஸ்க் ஃபேக்டரை பொறுத்து அம்சங்கள் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. அனைத்து கால்புட்ரு பாலிப்ஸுக்கும் ஆப்ரேஷன் அவசியமாக இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. இந்த கால்புட்ரு சர்ஜரி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்புட்ரை முழுமையாக அகற்றும் அறுவை சிகிச்சை தான் கொலியோசைட்டோஸ்கோபின்னு ஒரு இது இருக்குது. பல சந்தர்ப்பங்களில் இது லேப்ரோஸ்கோபின் சர்ஜரி மூலம் செய்யப்படுது. சிறிய வெட்டுகள் மூலம் கேமராவை சர்ஜரி மற்றும் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு பயன்படுத்தி கால்புட்ரு அகற்றப்படுகிறது. அதனால் எந்த சர்ஜரியும் பொருத்தமானது என்பதை உங்கள் மருத்துவர் மற்றும் சர்ஜன் தான் தீர்மானிப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இந்த சர்ஜரி பிறகு வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்புட்ரு இல்லாமல் மனிதர்கள் சாதாரணமாக வாழ முடியும். கல்லீரல் தொடர்ந்து பைலை தயாரிக்கும், கால்புட்ரு மட்டும் அந்த பைலை சேமிக்கும் உறுப்பாகும். சர்ஜரிக்கு பிறகு பெரும்பாலானவர்கள் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படுவீங்க, ஒரி பண்ணாதீங்க. கால்புட்ரு இல்லைன்னா வாழ முடியாதுன்னு உள்ள ஒரி வேண்டாம். ஏன்னா சிலவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்தாலே அதை மாற்றிடுவாங்க கால்புட்ரு. அந்த மாதிரியெல்லாம் இப்போ கால்புட்ரு பாலிப் எந்த உணவு முதலில் எடுக்கணும் அப்படின்னா, பாலிப்பை உணவு மூலம் கரைத்து விட முடியும் என்று நிரூபிக்கப்பட்ட உணவு முறை இல்லை. ஆனால் பொதுவான ஆரோக்கியமான உணவு முறைகள் பார்த்திங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், நார்ச்சத்து உணவுகள், அளவான நல்ல கொழுப்பு, போதுமான தண்ணீர், இதெல்லாம் தான் உங்களோட இதை ஆரோக்கியமாக வைக்க உதவும். குறைக்க வேண்டிய உணவுகள் பார்த்திங்கன்னா, அதிக எண்ணெய் பொரித்த உணவுகள், அதிக சேச்சுரேட்டட் ஃபேட்ஸு, அதிக ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக சர்க்கரை, அதிக கேலோரிஸு, அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட், இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா இந்த பித்தப்பையில் வர பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.
இதில் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியான உடற்பயிற்சி செய்யும்போது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும், மெட்டபாலிக் ஹெல்த்தை மேம்படுத்தும், ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்திலும் உதவும். ஸோ நடைப்பயிற்சி போன்ற மாடரேட் ஆக்டிவிட்டியை உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப மேற்கொள்ளலாம். இந்த கேல்போட்ரோ பாலிப்பை எப்படி தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாலிப்பையும் தடுக்க முடியாது. ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியமான உடல் எடை, சமநிலையான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி, புகைப்பிடித்தலை தவிர்த்தல், அதிக ப்ராசஸ்டு ஃபுட்டு குறைத்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேல்போட்ரோ பாலிப்லேருந்து உங்களை தடுக்க முடியும். அப்போ பொதுவான நம்பிக்கை நான் சொல்லிட்டேன். பாலிப் என்றால் கேன்சர் அல்ல, பல பாலிப்பு பென்கினிங் தான். பாலிப்புக்கும் டேப்லெட் எடுத்தால் மறைந்துவிடும். எல்லா பாலிப்புக்கும் இது போன்ற மருத்துவ சிகிச்சை கிடையாது. அதனால் போட்டு குழப்பிக்கோங்க. ஸோ முதல்ல நம்மளோட மனசில் இருக்க தவறான நம்பிக்கைகள் வந்து மருத்துவர் அணுகி அதை வந்து நீங்கள் இது பண்ண முயற்சி செய்யுங்கள். ஃபாலோஅப் முக்கியம். மருத்துவர் வந்து ஃபாலோஅப் அல்ட்ராசவுண்டை பரிந்துரைத்தால் அதை தவிர்க்காமல் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, பாலிப்பின் அளவில் வந்து மாற்றம் இருக்குதான்னு பார்ப்பது அல்லது அது வளருதான்னு உள்ளதை கண்டறிய அப்போ தான் முடியும். அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இந்த ரிப்போர்ட்டில் வந்து கேல்போட்ரோ பாலிப் 5 mm என்றிருந்தால் உடனே பயப்பட வேண்டாம். அதேபோல் மல்டிபிள் பாலிப்ஸ் என்றிருந்தாலும் மருத்துவர் முழு ரிப்போர்ட்டை மதிப்பீடு செய்ய வேண்டும். ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து இன்டர்நெட் மூலம் டயக்னோசிஸ் அல்லது சர்ஜரி முடிவு செய்ய வேண்டாம். ஸோ நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன போட்டாலும் கீழே வந்து ஒரு கேன்சர் வந்துடும் அப்படின்னு தான் போடுவாங்க. ஸோ பயப்படாதீங்க. உங்களோட மருத்துவர் அணுகி அதோட இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எப்போது மருத்துவ உதவி தேவைப்படும்னா, கடுமையான வயிற்று வலி, அதிக காய்ச்சல், தொடர்ந்து வாந்தி, கண்கள் தோல் மஞ்சள் நிறமாகும், மயக்கம் அல்லது கடுமையான பலவீனம், திடீர் உடல்நிலை மோசமாதல், இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ உதவி முக்கியம். மருத்துவர் அணுகி மருத்துவர்கள் ஆலோசனைகளை கேட்டுப்படுவது மிகவும் முக்கியம். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொண்ட முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேல்போட்ரோ பாலிப்பு என்பது பித்த சுவரில் உருவாகும் வளர்ச்சி. எல்லா பாலிப்பும் கேன்சர் அல்ல. அல்ட்ராசவுண்டு முக்கியமான பரிசோதனை. பாலிப் அளவு மற்றும் வளர்ச்சி முக்கியம். வயது மற்றும் பிற ரிஸ்க் ஃபேக்டர் முக்கியம். எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை. சிலருக்கு ரெகுலர் ஃபாலோஅப் தேவைப்படலாம். மருத்துவர் பரிந்துரைத்தால் சர்ஜரி பரிக்கலாம். இதை தான் நம்ம இதில் முக்கியமாக வந்து நம்ம பார்த்தது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, உங்கள் அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் கேல்போட்ரோ பாலிப் என்று வந்தால் உடனே பயப்படாதீங்க. அதே நேரத்தில் அதை அலட்சியம் செய்யாதீங்க. அளவு, வளர்ச்சி, வடிவம், அறிகுறிகள் மற்றும் உங்கள் தனிப்பட்ட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆகியவற்றை மருத்துவர்கள் மதிப்பீடு செய்வார். சரியான மருத்துவ ஆலோசனையும் தேவையான ஃபாலோஅப்பையும் இருந்தால் இந்த நிலையை பாதுகாப்பாக கண்காணிக்க முடியும். பயம் வேண்டாம், விழிப்புணர்வு அவசியம். இந்த வீடியோ வந்து விழிப்புணர்வு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டும்தான். இது தனிப்பட்ட மருத்துவ டயக்னோசிஸ் அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்றாகாது. உங்கள் அல்ட்ராசவுண்ட் சிடி ரிப்போர்ட் அல்லது அறிகுறிகள் அடிப்படையில் சிகிச்சை நீங்களே முடிவு செய்ய வேண்டாம். கேல்போட்ரோ பாலிப்பை குறித்து கவலை இருந்தால் கேஸ்ட்ரோ என்ட்ரோகாலஜிஸ்ட் அல்லது ஜெனரல் சர்ஜனை அணுகி தனிப்பட்ட ஆலோசனை பெறுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டுங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும், முக்கிய நல்ல தகவல்கள் வரும். தினமும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான விழிப்புணர்வுடனுடைய நோய்களை பற்றி அறிவோம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.